طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. மார்க்கத்தை தீனை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி உண்மைகளை தெளிவுபடுத்தி வெளிக்கொண்டு வருவதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே 3 வழிகளை சொல்லியிருக்கிறார். மக்களிடத்தில் மார்க்கத்தை சொல்வதற்கு, உண்மைகளை சத்தியங்களை தெளிவுபடுத்துவதற்கு, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். ஹிக்மத்தை கொண்டு நுட்பமான வழிகளில் மக்களை மார்க்கத்தின்பால் அடையுங்கள். அழகான உபதேசத்தை கொண்டு மக்களை மார்க்கத்தின்பால் அடையுங்கள். தேவைப்பட்டால் வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், சில தர்க்கங்கள், சில வாதங்கள், அதிலேயும் அழகிய முறையில் அந்த தர்க்கத்தை செய்தும் கூட மக்களை மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த 3 வழிகளை சொல்லித் தருகிறார். குர்ஆன் ஷரீஃபிலேயும் அல்லாஹ் தஆலா இந்த தர்க்க ரீதியான காரியங்களை பல இடங்களில் சொல்லித் தருகிறார். ஆனால் அந்த தர்க்கம் என்பது யாரையும் வீழ்த்துவதற்கு என்ற ஒரு நோக்கமோ, யாரையும் இழிவுபடுத்துவது என்ற ஒரு நோக்கமோ இல்லாமல் சத்தியத்தை வெளிக்கொண்டு வருவது, உண்மையை சொல்வது என்பதற்காக வேண்டிய அந்த கோணத்தில் ஆயிருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. ஃபிரௌனிடத்தில் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஃபிரௌன் கேட்டான், ரப்புக்குமா யா மூசா, மூசாவே உங்களுடைய ரப்புன்னா யாரு? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப்பு இருக்கிறானே, அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு ஸும்ம ஹதா, அவர்தான் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தான், அவைகளுக்குண்டான வழிகாட்டுதலை, ஹிதாயத்தை, எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த அறிவையும் அவைகளுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ்வை பற்றி சொல்கிறார். அவன் உடனே கவனத்தை திருப்பணும். சரி, இந்த அல்லாஹ்வை நம்பாம ஒரு கூட்டம் முன்னால மௌத்தா போயிடுச்சு இல்லையா, ஃபமா பாருல் குரூனில் ஊலா, இறந்த அவர்களை பற்றிய நிலை என்ன என்று திருப்பணும். அப்போ அவங்க அல்லாஹ்வை அறியாமல் நம்பாமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தண்டனை உண்டு, வேற ஏதாவது ஒன்று உண்டுன்னு சொன்ன உடனே இருக்கிற மக்களுக்கு கோபம் வரும் அல்லவா, தன்னுடைய மூதாதையர்களை பற்றி இப்படி சொல்றாங்கிறதுக்காக வேண்டி. அதனால அந்த கேள்வியை அவன் டைவர்ட் பண்ணான், அப்படி திருப்பினான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனே சொன்னாங்க, இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப், அதை பற்றி என்னுடைய ரப்பு தன்னுடைய வேதத்தில் வைத்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் அதை மறந்துடவும் மாட்டான், அல்லாஹ் தஆலா அதில் சலுகவும் மாட்டான் என்று அல்லாஹ்வின் பக்கம் அந்த பக்கத்தை உடனே திருப்பி விட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி இந்த தர்க்க ரீதியான வழிகளையும் நம்முடைய முன்னோர்களான அறிஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். எகிப்து நாட்டில் ஒரு தடவை ஒரு பிரபலமான ஒரு தர்க்கம் நடந்தது. அதில் இஸ்லாமிய அறிஞர்கள், கிறிஸ்துவ அறிஞர்கள், யூத அறிஞர்கள் இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, சொர்க்கத்தில் நுழைபவர்கள் யார்? அவங்க யகூதிகள் சொல்றாங்க நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு போவோம், கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு போவோம், முஸ்லீம்கள் சொல்றாங்க நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு போவோம். அப்போ யார் தான் சொர்க்கத்துக்கு போவா என்று கேட்ட உடனே இந்த இஸ்லாமிய அறிஞர் அந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் சொன்னார், அந்த இடத்துல கேள்வி கேட்டாங்க, மன் சையதுல் ஜன்னா, அது யஹூத் அமின் நஸாராவில் முஸ்லிம், முஸ்லிம்கள் போவாங்களா, யகூதிகள் போவாங்களா, நஸ்ரானிகள் போவாங்களான்னு கேட்ட உடனே அந்த இடத்துல இருந்த இஸ்லாமிய அறிஞர் அவர் முதல்ல அவர் எழுந்து சொன்னாரு, இந்த அகலத்தில் யஹூத், யகூதிகள் ஒரு வேளை சொர்க்கம் போயிட்டாங்கன்னா இப்போ நாங்களும் போயிடுவோம். ஏன்னா அவர்களுடைய நபியான மூசா அலைஹிஸ்ஸலாமை நாங்களும் நம்பி இருக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாமை நாங்களும் நம்பி இருக்கிறோம். அதனால யகூதிகள் சொர்க்கம் போறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நாங்களும் போயிடுவோம். இந்த அகலத்தின் நசாரா, கிறிஸ்தவர்கள் போனாங்கன்னா நாங்களும் போயிடுவோம். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, நாங்களும் நம்பி இருக்கிறோம். ஆனால் நாங்க சொர்க்கத்துக்கு போனோம், முஸ்லிம்கள் போனாங்கன்னு சொன்னா நசாரா, யஹூதி நஸ்ரானிகளுக்கு வர வேண்டிய வேலை இல்லை. காரணம் என்னன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சபையே, நீண்ட விவாதத்திற்குரிய இந்த சபையே சீக்கிரமா முடிந்து விட்டது, பதில் சொல்ல இயலாம் என்று பார்க்கிறோம். அதனால எந்த ஒரு நிலையிலேயும்
அல்லாஹ்வின்பால் மக்களை அழைப்பதற்கு அழகிய முறையிலே உள்ள ஒரு தர்க்கங்களும் தேவை என்பதை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. ஈரானிலே பிரபலமான ஒரு அறிஞர் பாக்கில்லானி ஒரு அறிஞர் இருந்தார். மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்வதில் ரொம்ப கெட்டிக்கார். பக்கத்து நாட்டினுடைய மன்னன் ஒரு தடவை, அதாவது எங்க கிறிஸ்தவ சகோதரர்களிடத்திலே அறிஞர்களிடத்திலே வாதம் செய்து இஸ்லாம் தான் உண்மையானது என்றோ நீங்க நம்ப வைக்க முடியுமா, அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த கிறிஸ்தவத்தை நீங்க ஏற்றுக்கிற முடியுமான்னு சொல்லி அழைப்பு விடுத்தாருன்னா, அந்த நேரத்தில் பாக்கில்லானி என்ற பிரபலமான ஒரு இஸ்லாமிய அறிஞர் அங்க போனாங்க. அவங்க போன உடனே அந்த மன்னரையும் நேரடியாக கேள்வி கேட்டாங்க. முதல்ல, உங்களுடைய நபி யுத்தத்தில் பங்கேற்றிருக்கிறாரா அப்படின்னு. ஆமா, பங்கேற்றிருக்கிறார். வெற்றியா தோல்வியா? யுத்தத்தில் வெற்றி கிடைச்சிருக்குதா தோல்வி கிடைச்சிருக்குதா? சில நேரங்களில் வெற்றி கிடைச்சிருக்குது, சில நேரங்களில் தோல்வியும் கிடைச்சிருக்குது. அல் ஹர்பு சிஜார், யுத்தம்ங்கிறது அது மாறி மாறி வரக்கூடிய ஒரு இறைக்கப்படக்கூடிய வாணி போல. தண்ணி இறைக்கும் பொழுது வாணி என்ன செய்யும், நிறைய தண்ணி நிறைய உள்ள போகும்போது வெறும் வாணியா போகும். அப்படி மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலை தான் யுத்தமும் என்பது போல சொன்னார். உடனே அவன் கேள்வியா கேட்டான், ஒரு நபியே போர்ல தோத்து போறாருன்னா அவர் நபியா இருக்க முடியுமான்னு கேட்டான். ஒரு நபி கலந்து கொள்ற ஒரு யுத்தம் அதுல தோத்து போறாருன்னு சொன்னா அவர் எப்படி நபியா இருக்க முடியும்? உடனே இஸ்லாமிய அறிஞர் கேட்டாரா, நீங்க நம்புற ஆண்டவனையே கூட்டு கொண்டு போய் சிலுவையில் அடைஞ்சாங்க இல்லையா, ஆண்டவனையே கொண்டு போய் சிலுவையில் அடையும் பொழுது அது அந்த அதை விட்டு தப்பிக்க முடியாம அவங்க ஆண்டவனையும் மாட்டிக்கிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது நபி போய் அங்க யுத்தத்தில் தோக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய காரியம் இல்லை என்று சொன்ன உடனே மன்னரும் வாயடைத்தார் என்று வரலாற்றில் பார்க்கிறது. அதை காரணமாக வைத்து அங்கே ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாமிய ஞானத்தை விளங்குவதற்கும் புரிவதற்கும் காரணமாக இருந்தது என்று வரலாற்றில் ஒரு செய்தி. அருமையானவர்களே, எனவே மக்களிடத்தில் மார்க்கத்தை சொல்வதற்கு இலகுவான நுட்பமான வழிகள், அது மாதிரி அழகிய உபதேசங்கள், தர்க்கம். ஆனால் தர்க்கத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்றார், அல்லதி அஹ்ஸன், அது அஹ்ஸனாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். நாம் அவங்களை வீழ்த்தணும் என்ற நோக்கம் மாத்திரம் இல்லாமல், அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் மாத்திரம் இல்லாமல், சத்தியத்தை கொண்டு வருவது, உண்மையை சொல்வது என்ற ஒரு அணுகுமுறையில் அது இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா வழிகளை சொல்லித் தருகிறான். இந்த தீனுக்காக மக்களை தீனின்பால் கொண்டு சேர்ப்பதற்குண்டான நல்ல வழிகளிலே அல்லாஹ் நம்மையும் காரணஸ்தர்களாக ஆக்கியிருப்பானார். நாமும் மார்க்கத்தை பற்றி நடந்து மற்றவர்களிடத்திலேயே மார்க்கத்தை பக்குவமாக சொல்வதற்குண்டான உயர்ந்த பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியிருப்பானார். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா